சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு துறைகளில் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு கட்டாய இடமாற்றம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்துறை ஊழியர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 நவீன ஸ்மார்ட் வகுப்பறைகளை சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு துறைகளில் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு கட்டாய இடமாற்றம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுவை சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தேர்தல் நேரத்தில் எந்தவித புகார்களும் எழாத வகையில் நிர்வாகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் பணிகளில் வெளிப்படை தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை அவசியம் என கூறிய துணைநிலை ஆளுநர் அதிகாரிகள் தங்கள் பணிகளை பாரபட்சமின்றி மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதேபோல் பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து துறைகளிலும் நிர்வாக செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்துறை ஊழியர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த கொருக்கமேடு மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மகன் 28 வயதான முகிலன் புதுச்சேரி அரசின் மின்துறையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று பிற்பகல் தவளக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. இதையடுத்து ஆண்டியார்பாளையம் செல்லும் சாலையில் மின்கம்பி ஒன்று அறுந்து கிடப்பதாக மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற முகிலன் அறுந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது உயர் அழுத்த மின்கம்பியில் அறுந்த கம்பி உரசியதால் திடீரென மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த மின்சாரம் தாக்கியதில் முகிலன் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். உடலில் கடுமையான தீக்காயங்களும் ஏற்பட்டன. அவரை அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முகிலனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் மின்துறை ஊழியர்கள் பணியின் போது எதிர்கொள்ளும் அபாயங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. புதுச்சேரி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 நவீன ஸ்மார்ட் வகுப்பறைகளை சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் திறந்து வைத்தார். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 நவீன ஸ்மார்ட் வகுப்பறைகள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் புதுச்சேரி லேடிஸ் சர்க்கிள் 187 ஆகிய அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் தேசிய தலைவர் ரஷீத் பன்சால், ஏரியா 2 தலைவர் கரண் கோயல், அசோக் ஆர் உள்ளிட்ட தேசிய மற்றும் பிராந்திய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 தலைவர் மோதி குமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதேபோல் புதுச்சேரி லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவர் சன்ஹிதா, செயலாளர் மோனிகா, பொருளாளர் சரவண பிரியா உள்ளிட்ட நிர்வாகிகளும் விழாவில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவிகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய நவீன கற்றல் சூழலை உருவாக்குவதற்கும் இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது. டிஜிட்டல் முறையிலான கற்றல் வசதிகள் மாணவிகளின் கல்வி திறனை மேம்படுத்துவதோடு எதிர்கால போட்டி உலகை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்க்கும் என்று பேச்சாளர்கள் குறிப்பிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் ரவுண்ட் டேபிள் லேடிஸ் சர்க்கிள் அமைப்புகளின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என அனைவரும் நம்பிக்கை தெரிவித்தனர்.
காரைக்கால் கோவிந்தசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம், தேசிய பசுமைப்படை இயக்கம் மற்றும் பசுமை மன்றத்தின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் கோவிந்தசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம், தேசிய பசுமைப்படை இயக்கம் மற்றும் பசுமை மன்றத்தின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் பொன் சவுந்தரராசு அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பொறுப்பாசிரியர் ஃபாத்திமா யாஸ்மின் தலைமை தாங்கினார். பள்ளியின் சமுதாய நலப்பணி திட்டம் திட்ட அலுவலர் செல்வகுமார் முன்னிலை வகித்தார். முன்னதாக தமிழ் ஆசிரியர் அஞ்சுகம் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் கிரேசி மோனிகா சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் மாணவர்கள் சுற்றுச்சூழல் பற்றிய உறுதிமொழியினை பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் சித்ரா வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர் முத்துலட்சுமி புவி வெப்பமயமாதல் பற்றியும் பருவநிலை மாற்றம் பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியின் முன்னதாக பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இறுதியாக பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் மாதவன் நன்றி கூறினார். இவ்விழாவில் அனைத்து ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுச்சேரி காவல் நிலையம் அலுவலகங்களில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆளுநர் வழிகாட்டுதல் படியும் காவல்துறை இயக்குனர் தலைமை ஆணையர் ஷாலினி சிங் உத்தரவின்படியும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாவட்ட காவல்துறையின் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மாஹே மற்றும் ஏனாம் உள்ளிட்ட அனைத்து துணை பிரிவுகளிலும் உள்ள காவல் நிலையங்கள், அலுவலகங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் பெரிய அளவிலான மரக்கன்று நடும் விழாவை ஏற்பாடு செய்தது. இந்த மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் மூத்த காவல் கண்காணிப்பாளர் ராஜிந்தர் குமார் குப்தா, மிர்ஷி, காவல் மூத்த கண்காணிப்பாளர் திவ்யாஜி மற்றும் மூத்த காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் முன்னின்று தீவிரமாக பங்கேற்றனர். அவர்களது உற்சாகமான பங்கேற்பு தங்களது பிரிவுகளில் உள்ள அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உத்வேகம் அளித்தது. மருத்துவ மரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த தாவர இனங்கள் உட்பட மொத்தம் 246 மரக்கன்றுகள் மாவட்டம் முழுவதும் உள்ள காவல் வளாகங்களில் நடப்பட்டன. மூத்த காவல் கண்காணிப்பாளர் ராஜிந்தர் குமார் குப்தா, மிரிஷி காவல் பயிற்சி பள்ளி ஊழியர்களின் தீவிர பங்கேற்போடு கோரிமேடு கிரிக்கெட் மைதானத்தில் 10 மரக்கன்றுகளை நேரில் நட்டார். இந்த நடவடிக்கையில் ஆரோவில்லில் இருந்து உதய் தன்னார்வமாக தனது நிபுணத்துவத்துடன் பங்கேற்று உதவினார். ரிஜிஷி ஊழியர்கள் நட்ட மரக்கன்றுகளை பராமரித்து அவற்றின் வளர்ச்சியை உறுதிப்படுத்துமாறு குப்தா கண்டிப்பாக உத்தரவிட்டார். மேலும் போக்குவரத்து காவல் வளாகங்களில் கிழக்கு 10, வடக்கு 36, தெற்கு 15 மற்றும் மேற்கு 10 என மொத்தம் 71 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இது திருமதி திவ்யாஞ்சி தலைமையிலான போக்குவரத்து காவல்துறையின் சுற்றுச்சூழல் அர்ப்பணிப்பை பறைசாற்றுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உயிரின பன்மை பேணுதல் மற்றும் சமுதாய நலனில் புதுச்சேரி காவல்துறையின் உறுதிப்பாட்டை இந்த நிகழ்ச்சி மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அந்தந்த வளாகங்களில் நட்ட மரக்கன்றுகளை பராமரித்து அவற்றின் வளர்ச்சியை உறுதிப்படுத்துமாறு அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனம் நாயகரின் வழிகாட்டுதல்களின் உணர்வில் இயங்கி காவல்துறை இயக்குனர் தலைமை ஆணையரின் தலைமையில் புதுச்சேரி காவல்துறையின் இந்த முயற்சி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கும் பொருளுள்ள பங்களிப்பை வழங்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இடுகாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் பெரிய கோட்டக்குப்பத்தில் அமைச்சர் வன்னியரசு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்கு உட்பட்ட பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த பூமிலிங்கம் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை கடற்கரை பகுதியில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்வதற்கு மீனவ சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் உயிரிழந்தவரின் உடலுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் உடலை அடக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து தமிழக சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் துறை அமைச்சர் வன்னியரசு இன்று கோட்டக்குப்பம் பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்ற அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வன்னியரசு, ஆதிதிராவிடர் மக்களின் கோரிக்கை மிகவும் முக்கியமானது. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 43 சென்ட் நிலத்தை மீட்டு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தியுள்ளோம்.
மாவட்ட நிர்வாகமும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதியளித்துள்ளது. ஆதிதிராவிடர் மக்களுக்கான இடங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றார். மேலும் சம்பவத்தின் போது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இரு சமூக மக்களும் நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கான சூழலை அரசு உருவாக்கும். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக நாளை அமைதி கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் இரு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இடுகாட்டு பகுதியில் படகுகள் நிறுத்தப்படுவது குறித்து மக்களிடம் இருந்து புகார்கள் வந்துள்ளதாகவும் இது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது வானூர் தொகுதி மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன், கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் எழுத்தாளர் சேரன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், திண்டிவனம் தொகுதி மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, மண்டல துணை செயலாளர் மரக்காணம் நாகராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இழப்பீடு அதற்கான எஸ்சி ஆக்டில் போட சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பது தான் நம்முடைய அரசு. குறிப்பாக இனிமேல் இது எதுவும் வளராமல் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்தோம். இல்லை, கடற்கரையில் ஒட்டி எங்களால் படகுகள் நிறுத்த முடியவில்லை அப்படின்னு மீனவர்கள் சொல்கிறாங்க. அது காரணம் கடல் அரிப்பு அதிகமாகிட்டு இருக்கு, சுற்றுச்சூழல் ஒரு காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் மயானத்தை நாங்கள் முன்னோர்கள் பயன்படுத்துகிறோம்னு பட்டியலின மக்களும் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி தீர்க்க போகிறீங்க பிரச்சனை? அதாவது இதுக்கு முன் இப்போ தான் இந்த கொரோனா காலத்தில் தான் இந்த போட்டெலாம் கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வேறு இடங்கள்லேருந்து போட்டு இங்கே நிறுத்தியிருக்கிறதா இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அப்போ இதை சரி செய்து வேறு எங்கே நிறுத்தணும்னு சொல்லி நாளைக்கு பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பீஸ் மீட்டிங்கில் பேசி எங்கே அதை நாங்கள் நிறுத்துறது அப்படிங்கிறது பேசுவாங்க. இது உடனே நான் சொல்லிட்டு போகிறதில்லை. நாளைக்கு மாலை 3 மணிக்கு நாளைக்கு 3 மணிக்கு நடக்கிற அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எல்லோரும் உட்கார்ந்து பேசி ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த படகுகளில் நீங்கள் எங்கே நிறுத்துறது, இது ஏற்கனவே 43 சென்ட்டுக்குள்ளே தான் ஃபென்சிங் போட்டு இது ஒரு சுடுகாடு, ஆதிதிராவிட மக்களுக்கான சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்குள் படகு நிறுத்துவது என்பது ஏற்புடையதல்ல மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அதை அதுக்கு ஒரு இடத்த பார்க்குறது, அவர்களுக்கும் ஒரு இடத்தை நிரந்தரமாக ஒரு இடத்த காட்டுறது, அதை உறுதி செய்கிறது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது 2 சமூக மக்களுக்கும் அதுக்கான தீர்வாக எந்தெந்த இடம் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்த நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த மீனவ பெருங்குடி மக்களும் அவர்களுக்கும் இந்த போட் நிறுத்துவதற்கு, அந்த படகு நிறுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் ஒருத்தர் இடத்தையோ அல்லது ஒருத்தர் வாய்ப்பு பறிக்கிற அரசு அல்ல நம்முடைய அரசு. அதற்கான பரிந்துரைகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கட்டாயம் இது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்கான தீர்வை நாங்கள் பண்ணுறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. யாசின் அறக்கட்டளை சார்பாக கல்வி விழிப்புணர்வு மற்றும் பரிசளிப்பு விழா நடுவீரப்பட்டில் இயங்கும் யாசின் அறக்கட்டளை சார்பாக 3ஆம் ஆண்டு கல்வி விழிப்புணர்வு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. யாசின் அறக்கட்டளை சார்பாக கல்வி விழிப்புணர்வு மற்றும் பரிசளிப்பு விழா நடுவீரப்பட்டில் இயங்கும் யாசின் அறக்கட்டளை சார்பாக 3ஆம் ஆண்டு கல்வி விழிப்புணர்வு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவீரப்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தகுமாரி தலைமை தாங்கினார். யாசின் அறக்கட்டளை நிறுவனர் சிராஜுதீன் மற்றும் ஊர் பிரமுகரான இஸ்மாயில், ஜாபர், பிஸ்மி, காலித், அப்துல் ரஹ்மான், ராஜகுமாரன், வசந்த், அலெக்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லிக்குப்பம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தனியாசலம் வரவேற்புரையாற்றினார். விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி வேதியியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் ப. சிவகுமார், இரத்த உறவுகள் அறக்கட்டளை நிறுவனர் ஆர். ராம்குமார், முத்திரை அறக்கட்டளை நிறுவனர் முத்துக்குமரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நடுவீரப்பட்டு காவல் நிலைய துணை ஆய்வாளர் ஜி. ராஜேந்திரன் மற்றும்
கடலூர் மாவட்ட பள்ளி கல்வி ஆய்வாளர் அரங்க வாழ்முனி அவர்களும் கலந்து கொண்டு CN பாளையம், நடுவீரப்பட்டு, பாலூர், பத்திரக்கோட்டை, புதுப்பாளையம், கீழ்மாம்பட்டு அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு நினைவு கேடயம் பரிசுகளை வழங்கினார். மேலும் கல்வியியல் வழிகாட்டி விரிவுரையாளர் S. செந்தில்குமார் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கல்வி வழிகாட்டி தகவல்களை வழங்கினார். பொது தேர்வுகளில் 75% மேல் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியில் அறக்கட்டளை உறுப்பினர் A. அப்துல் ரஹ்மான் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை உறுப்பினர்கள் தாரிஸ் தீன், இப்ராஹிம், பஷீர், சமீர், ஷாரூன், இர்ஃபான், நிவாஸ் ஆகியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வீட்டிற்குள் புகுந்த விஷப்பாம்பை காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் வனத்துறையினர் விரைந்து வந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் ECR ஆரஞ்சு ஹோட்டல் பின்புறம் உள்ள வக்கீல் தோப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் விஷத்தன்மை கொண்ட பாம்பு ஒன்று புகுந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்த தகவல் கிடைத்தவுடன் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வனத்துறை ஊழியர் வேலாயுதம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீட்டிற்குள் பதுங்கியிருந்த விஷப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து அப்புறப்படுத்தினார். இதனால் அப்பகுதியில் நிலவிய அச்சம் நீங்கி பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். புகார் கிடைத்த உடனேயே நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கும் விரைந்து செயல்பட்ட வனத்துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சென்டாக்கில் 2026-27 ஆண்டிற்கான இளங்கலை நீட்டு அல்லாத படிப்புகளில் சேர்வதற்காக விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை இன்று முதல் 12ஆம் தேதி வரை நடக்கிறது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026-27 கல்வியாண்டில் சென்டாக் மூலம் நீட்டு அல்லாத இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்காக மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது மாற்றுத்திறனாளிகளின் சதவீதத்தை கண்டறிவதற்கான முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ குழுவின் கருத்தை பெறுவதற்காக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரியிடமும் காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் அங்குள்ள அரசு பொது மருத்துவமனைகளில் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரிகளிடம் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகைய மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை இன்று 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை அந்தந்த மாவட்ட மருத்துவமனைகளில் நடைபெறும். இந்த பரிசோதனைக்கு வரும் மாணவர்கள் 3 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், ஆதார் அட்டை நகல், விண்ணப்ப படிவத்தின் நகல், முந்தைய ஊனமுற்றோர் சான்றிதழ் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். இது தொடர்பாக விண்ணப்பதாரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம், குறுஞ்செய்தி மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். நடிகர் கார்த்தியின் பிறந்தநாளையொட்டி அவரது ரசிகர்கள் இரத்த தானம் வழங்கி கொண்டாடினர். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான கார்த்தியின் 49வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கார்த்தி மக்கள் நல மன்றம் சார்பில் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டம் நடைபெற்றது. மன்ற தலைவர் ராஜ்குமார் தலைமையிலும் செயலாளர் பிரகாஷ் முன்னிலையிலும் பொருளாளர் அருள் வரவேற்பிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளான பிரவீன், அம்பிகா, ஜோசப், ஞானவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். வழக்கமாக கேக்கு வெட்டி பட்டாசு வெடித்து பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் நடிகர் கார்த்தியின் ரசிகர்கள் சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தானம் வழங்கினர். இரத்தத்திற்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு உதவும் நோக்கில் நடைபெற்ற இந்த முகாமில் ரசிகர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். ரசிகர்கள் மட்டுமல்ல, சமூக பொறுப்புள்ள குடிமக்களும் நாங்கள்தான் என்பதை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. கார்த்தியின் பிறந்தநாளை மனிதநேய சேவையுடன் கொண்டாடிய ரசிகர்களின் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கடலில் இறங்கி போராட்ட முயற்சியில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் மீனவ பெண்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோட்டக்குப்பத்தில் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான சுடுகாட்டு பகுதியில் மீனவர்களின் மீன்பிடி படகுகள் வைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சுடுகாட்டில் உடல் புதைக்கப்படும் போது ஆதி திராவிட மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தது. 2 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதல் காரணமாக 1 மணி நேரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு நேற்று வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான 43 சென்ட் இடத்தில் சுடுகாடு அமைக்க வேண்டும், தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மீனவர்கள் படகு நிறுத்துவதற்கு இன்று மாலை 4 மணிக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறி சென்றார். இந்த நிலையில் படகு நிறுத்த இடம் ஒதுக்காததை கண்டித்து மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில நிமிடங்களில் போராட்டம் நீடித்த நிலையில் கடலில் நெருங்கி போராடிய பெண்களை கோட்டக்குப்பம் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சில நிமிடங்கள் பரபரப்பு காணப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற அனிமே இந்தியா டெல்லி நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பங்கேற்றார். டெல்லி துவாரகாவில் அமைந்துள்ள யசோபூமி கன்வென்ஷன் மையத்தில் அனிமே இந்தியா டெல்லி நிகழ்வு நடைபெற்றது. ஜப்பானிய காமிக் மற்றும் அனிமே கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இசை கச்சேரிகள், கண்காட்சிகள், அனிமே கதாபாத்திரங்களின் காஸ்பிளே போட்டிகள், வீடியோ கேமிங் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தொழில் முனைவோராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் 40,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் அருகே நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது. முண்டியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் நேற்று இரவு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை அருகே வந்தபோது காரின் முன்பகுதியில் புகை வந்துள்ளது. சந்திரன் உடனடியாக காரை விட்டு கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். எனினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. விக்கிரவாண்டி தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விக்கிரவாண்டி காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது சங்கத்தின் தலைவர் செல்வம் தலைமையில் செயலாளர் ராஜேந்திரன் ராஜா, பொருளாளர் அருள்தாஸ், செயலாளர் சுமித்ரா, சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம், காரைக்கால் நிர்வாகிகள் உஷா, வசந்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது சங்க நிர்வாகிகள் பல்வேறு நிர்வாக மற்றும் ஊழியர் நலன் தொடர்பான விவகாரங்கள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். அவர்களிடம் பேசிய முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை விரிவாக அலுவலகத்திற்கு வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இன்று காலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பில் மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து அவரை கௌரவிப்பதற்காக அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தில் இணைந்துள்ள அனைத்து சங்கங்களும் காரை பிரதேச அங்கன்வாடி ஊழியர்களும் கலந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறப்பு செய்தனர். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சட்டசபைக்கு அலுவலகத்தில் வந்து நேரடியாக சந்தித்து உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலை 4 மணிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சட்டசபையில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்காக தயாராக உள்ளோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரி அரசு துறைகளில் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு கட்டாய இடமாற்றம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்துறை ஊழியர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 நவீன ஸ்மார்ட் வகுப்பறைகளை சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் திறந்து வைத்தார்.